அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் சுதர்ஷன் ஃப்ரம் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ். நம்ம நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு மொமெண்ட் வந்துருச்சு. ஆல் இண்டியா கோட்டால இருந்து நம்ம டிஎன் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்காக நம்பர் ஆஃப் சீட்ஸ் சரண்டர் பண்ணிருக்காங்க. அது எத்தனைங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கான டீடைல் வீடியோ தான் அது. காலேஜ் வைஸ் எத்தனை சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2 முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபில் ஆகாம நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்காக நம்ம கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம பார்க்கலாம். இந்த ஆல் இண்டியா கோட்டா சரண்டர் சீட்ஸ்க்கான கவுன்சிலிங் வந்து ரவுண்ட் 2 நமக்கு வைப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். பிகாஸ் ஆல் இண்டியா கோட்டால நமக்கு மிச்சமான சீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண முடியாது. பிகாஸ் நிறைய பேருக்கு ரவுண்ட் 1 கவுன்சிலிங் முடிஞ்சு கிளம்பிட்டாங்க. ஸோ ரேங்க்லாம் நிறைய பேர் கூப்பிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ரேங்க்ஸ் தான் நமக்கு மிச்சம் இருக்குங்கிற இந்த நேரத்தில் நமக்கு ரவுண்ட் 2ல தான் இந்த முக்கியமான சீட்ஸ்ல ஆட் பண்ணுவாங்க. ஸோ காலேஜ் வைஸ் நம்ம பார்க்கலாம். செங்கல்பட்டு காலேஜ் பார்த்தீங்கன்னா 4 சீட்ஸ் இருக்கு. இதை ஒவ்வொரு காலேஜ் வைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம காலேஜ் வைஸ் காட்டலாம். டோட்டலாக நம்ம சோஃபார் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு 23 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல 95 சீட்ஸ் நமக்கு டோட்டலாக ஆட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ சென்னையில் 9 சீட்ஸும், கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜில் 9 சீட்ஸும் அண்ட் ராஜாமோத்தியா மெடிக்கல் காலேஜில் 17 சீட்ஸும் ஆட் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா ஈக்குவலாக தான் இருக்குது, தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் தட் கவர்மெண்ட் டென்டல் மெடிக்கல் காலேஜஸில் 14 சீட்ஸ் அண்ட் ராஜாமோத்தியா பிடிஎஸ் காலேஜில் 14 சீட்ஸ், தலா 14 சீட் இருக்கு. ஸோ டோட்டலாக பிடிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா 28 சீட்ஸ், செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா 35 சீட்ஸ், 23 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல பார்த்தீங்கன்னா 95 சீட்ஸ். ஸோ டோட்டலாக இத்தனை சீட்ஸ் தான் கேட்டகரி வைஸ் நம்ம கேட் இருக்கு. கேட்டகரி ஏல நீங்க பார்த்தீங்கன்னா 95 + 35 டோட்டலாக நமக்கு 130 சீட்ஸும் அண்ட் தென் ஆஃப்டர் தட் நமக்கு பிடிஎஸ்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னா 28 சீட்ஸும் நமக்கு ஆட் இருக்கு. இதுதான் இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். இப்போ காலேஜ் வைஸ் பார்க்கலாம். கட் ஆஃப் வந்து நான் தனி வீடியோவில் போடுறேன். இப்போதைக்கு நம்ம கம்யூனிட்டி வைஸ்லாம் பிரித்து பார்க்கணும், அது கொஞ்சம் ஒர்க் இருக்கு. இப்போதைக்கு நான் உங்களுக்கு காலேஜ் வைஸ் காட்டிட்டு வரேன் பாருங்க. செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் பார்த்தோம்னா எம்பிபிஎஸ்க்கு 4 சீட்டும், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் 1 சீட்டு, இஎஸ்ஐ சென்னை செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 9 சீட்ஸ் வந்திருக்கு. ஆஃப்டர் தட் கவர்மெண்ட் ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜில் வந்து 5 சீட்ஸ், தர்மபுரி மெடிக்கல் காலேஜில் 2 சீட்டு, கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் 7 சீட்ஸ், இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் இந்த கோயம்புத்தூரில் வந்து 3 சீட்டு, கரூர் மெடிக்கல் காலேஜில் 5 சீட்ஸ், திருநெல்வேலியில் 2 சீட்டு, புதுக்கோட்டையில் 4 சீட்ஸ், சிவகங்கையில் 4 சீட்ஸ் அண்ட் வேலூரில் 12 சீட்ஸ், திருவாரூரில் 2 சீட்ஸ், விழுப்புரம்ல 5 சீட்டு, ஐஆர்டி பெருந்துறை கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜில் 9 சீட்ஸ், திருச்சியில் வந்து 4 சீட்ஸ், கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜில் 3 சீட்ஸ், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்லையும் 3 சீட்ஸ், மதுரையில் 5 சீட்ஸ், ராஜாமோத்தியா மெடிக்கல் காலேஜில் 17 சீட்ஸ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் 14 சீட்ஸ் நமக்கு அன்யூஷுவலாக நமக்கு அதிகமாக இருக்குது. நிறைய பேர் ஃபில் பண்ணல போல, அது ஏன்னு தெரியல. அண்ட் தஞ்சாவூரில் 3 சீட்டு, தேனி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 2 சீட்டு, திருவண்ணாமலையில் 1 சீட்டு அண்ட் லாஸ்ட் தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜில் 6 சீட்ஸ். ஸோ இதுதான் வந்து நமக்கு கிடைச்ச ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அவங்க ஆல் இண்டியா கோட்டா வெப்சைட் mcc.nic.in வந்து ஒரு பப்ளிக் நோட்டீஸ் விட்டுருந்தாங்க. அந்த பப்ளிக் நோட்டீஸில் இதை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் இண்டியா கோட்டா சரண்டர் சீட்ஸ் நான் அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். 23 மெடிக்கல் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா 95 சீட்ஸும், செமி கவர்மெண்ட்ல 35 சீட்ஸும் அண்ட் டென்டலுக்கு வந்து 28 சீட்ஸ் ஆட் இருக்கு சோஃபார். ஸோ இதை வச்சு நம்ம கண்டிப்பாக ரவுண்ட் 2க்கான கட் ஆஃப் எங்கே வந்து நிற்கும்னு பார்க்கலாம். இதே லாஸ்ட் இயர் இதோட அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் நமக்கு முடிஞ்சுட்டு சரண்டர் சீட்ஸ் வந்து அரௌண்ட் எனக்கு தெரிஞ்சு 160லேருந்து 180 அந்த ரேஞ்சுக்குள்ள வந்தது. ஆனால் இந்த வருஷம் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு. எல்லாருமே ஆல் இண்டியா கோட்டாலேருந்து நம்ம பசங்களே போய் ஃபில் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் இந்த அவேர்னஸை விட இந்த வருஷம் ஆல் இண்டியா கோட்டாக்கு கொஞ்சம் அவேர்னஸ் அதிகமாக இருந்து இதை நம்ம ஆப்சென்டீஸ் வச்சு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய ஆப்சென்டீஸ் இருந்தாங்க போன வருஷத்தை விட. ஸோ இதை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப ஆல் இண்டியா கோட்டாவில் லாஸ்ட் இயரை விட கம்மியாக சீட்ஸ் வந்ததுக்கான காரணம் கொஞ்சம் நம்ம தமிழ்நாடு பசங்களே வந்து ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் எடுத்திருக்காங்க. அதர் ஸ்டேட்ஸுமே நம்ம ஸ்டேட் சீட்ஸை விரும்பி எடுத்திருக்காங்க ஆல் இண்டியா கோட்டாவில். ஸோ இதுதான் ஓவரால் அனாலிசிஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். குயிக்காக இந்த அப்டேட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நம்ம குடிச்சிட்டு கவுன்சிலிங்கான செகண்ட் ரவுண்ட்கான கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ணி கம்யூனிட்டி வைஸ் பிரிச்சுட்டு எந்த ரேங்க்ல வரும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணுறேன். அது நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு அப்லோட் பண்ணல. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணி சொல்கிறேன். ஸோ அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சுதர்ஷன் ஃப்ரம் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். சுதர்ஷன் சைனிங் ஆஃப். தேங்க்யூ ஆல். பை.